நம்முடைய அதிமுக தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க. தவேக தலைவர் சகோதரர் விஜய் அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் என்னன்னா, நீங்க நீதிமன்றம் பல்வேறு இது விசாரணை நடக்கும்போது அப்ப நமக்கு உண்மையை தெரியும். நமக்கு கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கூறி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக எம்பி துரை வைகோ பதிலளித்துள்ளார். அவர் இதுல அரசியல் ஆராய்ந்து நினைக்கிறாரா, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? நீங்க இதுல ஒரு விபத்து நடந்திருக்குங்க. நீங்க நம்முடைய தமிழக அரசுக்குமே சரி, தமிழக அரசா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழ்நாட்டோட பிற அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும், இது யாருக்குமே ஒரு உண்மையான ஒரு எண்ணம் எப்படின்னா, ஜனங்க நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க. எதிர்பார்த்ததோட பெரிய ஒரு ஜனத்திரள் அங்கே கூடியிருக்கு. எதிர்பார்த்த யாருமே விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தை. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நம்ம ஊர் அந்த அளவுக்கு மோசமா ஆகலன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி இருக்கும் பொழுது இவங்க செஞ்சிருப்பாங்க, இவங்க பின்னணியில் இருப்பாங்கிறது பல்வேறு தரப்பட்ட இது நீங்க சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, நீங்க அதிமுகவுடைய தலைவர் அண்ணா எடப்பாடியா இருக்கட்டும், இல்லை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சரா இருக்கட்டும், எல்லாரும் அவங்க தரப்பு இது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் நம்ம ஒரு முன்னாள் நீதியரசு மூலியமா ஒரு இது பண்ணியிருக்காங்க, ஒரு விசாரணை ஆணையத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்முடைய அதிமுக தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க. தவேக தலைவர் சகோதரர் விஜய் அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் என்னன்னா, நீங்க நீதிமன்றம் பல்வேறு இது விசாரணை நடக்கும்போது அப்ப நமக்கு உண்மையை தெரியும். நமக்கு இப்ப இவர் சொன்னது கரெக்டா, அவர் சொன்னது கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.